ட்ரெண்டிங்னா வந்து என்ன பண்ணணும்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டீஸ் வேர்ல்ட். லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி அந்த செகண்ட் ஒன் என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா த காம்போ ஆஃப் செல்ஃப் கேர் அண்ட் ஹேர் கேர். செல்ஃப் கேர்னு வரும்போது அதில் எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆகிடும். லைக் வெயிட் லாஸ், ஹேர் கேர், ஸ்கின் கேர், பீயிங் ப்ரொடக்டிவ், ஹவு யூஆர் எங்கேஜிங் வித் யுவர் ஹாபீஸ், இந்த மாதிரி எல்லாமே அது கூட வந்து இன்க்ளூட் ஆகிடும். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் த ஓல்ட் அண்ட் அன்ப்ரொடக்டிவ் யூ அப்படின்றது தான் அந்த செல்ஃப் கேர். அண்ட் ஹேர் கேர்னு வரும்போது இதுக்கு செப்பரேட்டாக வந்து நம்ம வந்து கவனம் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹேர் வந்து நமக்கு என்ன தான் வந்து டெட் செல்ஸ் அண்ட் எக்ஸஸ் ஆஃப் டெட் செல்ஸ் அப்படின்னு என்ன வேணால் சொல்லலாம். இதுக்கு வந்து இட் டசன்ட் ஹாவ் லைஃப், இதுக்கு வந்து வலிக்காது என்ன வேணால் சொல்லலாம். ஆனால் இது கொட்டும்போது நமக்கு வலிக்குது இல்லை, இது வளரல அப்படின்னா நமக்கு வலிக்குது இல்லை. ஸோ இதுக்கு உயிர் இருக்குது. ஓகே, இப்போ ஏன் ஹேர் கேர் அப்படின்னா ஆக்சுவலி ஐ ஹாவ் அ வெரி குட் லென்த் அண்ட் குட் வால்யூம் ஆஃப் ஹேர். பட் எனக்கு வந்து ஹேர் லாஸ் வந்து பிரச்சனை இருக்குது. அந்த ஃபோட்டோஸை வந்து இந்த வீடியோவோட எண்டில் நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். இதுக்கான டிஃப்ரென்ஸை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஹேர் கேர் அப்படின்னு வந்தால் அது வந்து லாங்காக இருக்கணும் அப்படின்றது கிடையாது. ஒரு சிலருக்கு அது லாங்காக இருந்தால் பிடிக்கும், ஒரு சிலருக்கு அது ஹெல்த்தியாக இருந்தாவே போதும் அப்படின்ட்டு இருக்கும். நான் இதுக்கப்புறம் கேர் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் எனக்கே நான் கேர் கொடுக்கல அப்படின்னும் போது ஹவு கேன் ஐ கிவ் கேர் டு மை ஹேர்? ரீவயர் பண்ணி உள்ளே கொண்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னும் போது இதுக்கான கேரையும் கொஞ்சம் நம்ம கொடுக்கணும். Hope the upcoming videos will be helpful to you. Please keep watching and do subscribe and share with your friends and family. Thanks for watching. Bye.